பழனி, உன்னை நான் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும்? ஊருக்குள்ள உன்னை பார்த்தா எல்லா பயல்களும் பயந்து ஓடுவாடுங்க. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து இப்படி ஆள் அரவம் இல்லாத இடத்துல பதுக்கி கிடக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பட்டி காட்ட புள்ள வீட்டுல சோறு தண்ணி சாப்பிடாம உங்க அம்மா அழுதுகிட்டு கிடக்குறாடா. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா பழனி. உமா என்ன பார்க்க வரலையா? அவ எப்படிடா வருவா? இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எப்படிடா வருவா? டேய் மவனே, உன்னை இப்படி ஓட விட்டு அந்த அமுதாவை என்ன பண்ணணும் சொல்லு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன அப்படி பாக்குறீங்க? அவளை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? அவளை நான் பாத்துக்கிறேன். அதான் உங்களை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றேன். நான் பண்ற அப்பச்சி, நான் பண்றேன். என்ன ஓட விட்டு அவளையும் அவ குடும்பத்தையும் கொன்னு கொலையா இருக்காம விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் அறுக்கிறேன். அறுக்கிற அப்பச்சி, அவளை அறுக்கிறேன். எனக்குள்ள ஆத்திரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவளை கொல்லாம அடங்காது. அந்த கோபத்தை அடங்க விட்டுறாதடா மாடு, அடங்க விட்டுறாத. என் அண்ணன் குடும்பம் உன்னை தூக்கு கைத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை பொங்கல் வச்சு கொண்டாட குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போறாங்களாம். பொங்கல் வைக்க போறாங்களா? நான் உங்களுக்கு திதி வைக்கிறேன். விட்டுறாத பழனி, விட்டுறாத. நம்ம தோத்து அந்த குடும்பம் வாழ்ந்ததா சரித்திரமே இருக்க கூடாது. ரங்குனார் வம்சத்துல நம்ம குடும்பம் தான் அதிகாரமா இருக்கணும். விட்டுறாத. எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை கண்டிப்பா விட மாட்டேன். மொத்த பேரையும் தூக்குறேன். தூக்குற அப்பச்சி, தூக்குறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அக்கா? மா சீக்கிரம் வாமா. ஏம்மா? ஏக்கா, உன்னை என்ன பொண்ணா பார்க்க போறாங்க? சீக்கிரம் வாக்கா, ஏதாவது மாத்திட்டு வா. ஏக்கா, என்ன புது பொண்ணு மாதிரி சோக்கா இருக்கிய? மாப்பிள்ளை பாத்துடலாமா? டேய் சும்மா இரு. என் மருமக எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவை அதான். அப்படி போடு. அத்தை, இந்த புடவையில உங்களை பாக்குறப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா? சும்மா அப்படியே நச்சுன்னு இருக்கீங்க. இந்த வயசுலயே எப்படின்னா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? அதான் மாமா உங்களை பார்த்ததும் மயங்கிட்டாரு போல. அட நீ வேற அதுக்கேமா சூடு ஏத்திக்கிட்டு இருக்க? ஏக்கா, வெக்கப்பட்டதெல்லாம் போத, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. சரி போலாம். நீ பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எப்பயே எடுத்து வச்சாச்சுக்கா. கிளம்புக்கா. சரி போலாமா? வாங்க. நீயும் மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? எடுத்துட்டேன் அத்தை. எல்லாத்தையுமே அப்பவே நான் எடுத்து. ஐயோ என்னாச்சுமா? என்ன என்னாச்சு? ஏமா பாத்துமா. அமுதா என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை, இடிச்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ மனசு கிடந்து அடிச்சுக்குது அமுதா. இன்னைக்கே நாம கோயிலுக்கு போகணுமா அவசியம்? இப்ப நீ வேற இடிச்சுக்கிட்ட. இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அபசகுணமா தோணுது. அத்தை, நான் தெரியாம தான் வந்து இடிச்சுக்கிட்டேன். இதுக்கு போயா? பேசாம வாங்க அத்தை. இல்ல எனக்கு சரியா படல. வாங்க. சரி சரி கொஞ்சம் இரு, தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். செந்திலு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. ஒண்ணும்
ஒண்ணும் இல்ல அத்தை, எதுக்கு இப்படி அப்படியெல்லாம் இல்ல பதட்டப்படுறீங்க? அமுதா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். ம். இந்த அமுதா குடி. சரியா, போலாம். வா போலாம். வாடா. சீக்கிரம் வாடா. வாங்க. அம்மா கிட்ட இதை சொன்னோம்னா அம்மா பயந்துருவாங்களே. வேண்டாம், இப்போதைக்கு நாம இதை சொல்ல வேண்டாம். இவதான் அமுதா. நல்லா பாருங்க. இவளையும் இவ அத்தான் லட்சுமி காலி பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்தூர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு குடும்பத்தோட பொங்கல் வைக்க போறா. கோவிலுக்கு வர்றவங்க திரும்ப உசுரோட வீடு போய் சேரக்கூடாது. நாங்க ஒரு விஷயத்தை அவ்வளவு ஈஸியா இறங்க மாட்டோம். அப்படி இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டோம். அதுவும் இது பொம்பளை பிள்ளை கேஸ் தானே, ஈஸியா முடிச்சிடலாம். தப்பு கணக்கு போடாதீங்க. அமுதாவை யாரும் சாதாரணமா நினைக்காதீங்க. அவ சாய்க்க முடியாத ஆலமரம். எனக்கு டஃப் கொடுத்தவ. நான் போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சிருக்கனா அதுக்கு காரணமே அந்த அமுதாதான். என்ன போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ கதையை முடிச்சிடணும். அப்போதான் என் மனசு ஆறும். காசு எம்பிட்டு வேணாலும் கேளுங்க, தரேன். என் சொத்து முழுசையும் எழுதி தரேன். எனக்கு அவ செத்துட்டான்ற செய்தி மட்டும்தான் வரணும். அது மட்டும் தானே உங்க காதல உள்ள அவ செத்துற நினைச்சுக்கோங்கண்ணே. ஏய் வாங்கடா போலாம். ஏ அமுதா, என்ன ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னை தேடி இந்த யம வர்றாண்டி. வாங்க அத்தை. வாங்க. ஐயா, சாமி. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். ம். சாமி, அம்மனுக்கு முடிஞ்சு வச்ச காசை நேர்த்திக்கடன் செலுத்தணும். முதல்ல அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உங்க வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கு நன்றிய சொல்லிட்டு பிரசாதம் பண்ணி கொண்டுட்டு வாங்கோ. அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன். உங்க வேண்டுதலையும் நிறைவேற்றலாம். ம். ஆ. ம். சரி வாங்கோ. சரிங்க சாமி. அம்மா, நீ மனசிறங்கி வந்து என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. எங்க அத்தைய நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்துட்ட. நான் வேண்டிக்கிட்டபடி உனக்கு முடிஞ்சு வச்ச காசை காணிக்கையா செலுத்துறேம்மா. என்னை காப்பாத்துன நீ என் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். பழனியால என் மருமக உசுருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சீக்கிரமே அவனை போலீஸ் பிடிச்சிடணும்.
போலாமா? ம். மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல. ஆ. ஏக்கா ஆ, என்னக்கா விறகு எடுக்க போறேன்னு சொன்னா நானே எடுத்து வந்திருப்பேன்ல. நீ வாண்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா? கொஞ்சம் கேப் விட்டா வந்துருப்பியா? வா. யாரு தூக்கப்படுத்துது? வா போலாம். யாருன்னு தெரியல. வெளியிருக்கார போட்டுருக்கு. ஆமா. பரவசத்தை படுத்து தூங்கிட்டா போட்டுருக்கு. நீ போடா. என்னாச்சு? மிஸ் ஆயிடுச்சுன எங்க மாப்பிள்ளை பையல சரி, காணா? நீங்க எங்க இருங்க, நான் போய் தண்ணி நான் எடுத்து போறேம்மா. வந்துடுறேன். இல்ல நானே போயிட்டு சரி வரேன். போயிட்டு வா. அக்கா நீ இதெல்லாம் எடுத்து வை. ஆ, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்குடா. நீ ஒண்ணு கிளிக்க வேணாம். ஏய் இப்படா. அமுதா, கொடுத்த எப்படி கொடு. நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே தூக்கிட்டு வரேன். எங்க குடும்பத்து பாரத்தை வேற சுமந்துட்டு இருக்கேன். இதுல இந்த பாரம் வேறயா? குடு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ வா வா.
என்னாச்சு? அவன் புருஷன் வந்துட்டானே. போடா, ஒண்ணு நம்பின பாரு. முட்டா பயல, நீ எவனையும் நம்ப கூடாது. ம் அத்தா சந்தோஷம். அரிசியை போடு. ஆ. டேய் மாணிக்கம், கொஞ்சம் கடை வரைக்கும் போய் வெத்தலை பழம் எல்லாம் வாங்கிட்டு வா. சரிக்கா வாங்கிட்டு வரேன், நீங்க வேலையை பாருங்க. ஐயா செந்தில், நீ போய் ஐயர்கிட்ட சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. ஏய், சரியான வாய்ப்பு. முதல்ல பொட்டாச்சி 2 ஊர்ல போட்டு அப்புறம் அவங்கள போடலாம். ஏய் வாங்கடா. ஐயோ, யார் நீங்களா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? போடுங்கடா. ஆ